ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ரூட் சலாட் செய்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பழங்களை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளப்பழம், அப்புறமேட்டு 3 மேங்கோ. அதுக்கப்புறம் எல்லா பழத்தையும் இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் பொடி பொடியாட்டு. அதுக்கப்புறம் தேவையான ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம அடுத்து தேவையானதை என்ன எப்படி பண்ண பார்க்கணும். ஒரு சின்ன சட்டி அடுப்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமாட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா கஸ்டர்ட் பொடி நம்மளுக்கு தேவைப்படும். அந்த கஸ்டர்ட் பொடியும் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? பால் கொதிக்கட்டும். அது வரையும் நம்ம அந்த கஸ்டர்ட் பொடியை கரைச்சி வச்சுக்கிடுவோம். கஸ்டர்ட் பொடியை கரைக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கிடுவோம். அதில் தான் அந்த கஸ்டர்ட் பொடி கரைக்கணும். பால் இன்னும் கொதி வரல. அப்புறமா நம்ம ஒரு பாலுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இதில் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரையை நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பொடியை கரைக்க போகிறோம். ஒரு சின்ன பவுலில் கஸ்டர்ட் பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திக்னஸ் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் கஸ்டர்ட் பொடியை அந்த கட்டி இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அந்த கஸ்டர்ட் பொடி நல்லா கலக்கிக்கணும். கஸ்டர்ட் பொடி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதில் அந்த பல்பி வரக்கூடாது. நல்லா தண்ணியை கலக்கிக்கணும். இந்த மாதிரி மெதுவாக கலக்கணும். கலக்கின உடனே அந்த கஸ்டர்ட் பொடியை அப்படியே பால் கொதி வந்துடுச்சு அப்படின்னா அந்த பாலில் அந்த கஸ்டர்ட் பொடியை எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த கஸ்டர்ட் பொடி கீழே போய் அடி பிடிச்சிரும், பாலோட மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் கஸ்டர்ட் பொடியை ஊற்றிக்கிட்டே அந்த பாலை கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் பாலை கிண்ட தான் அந்த கஸ்டர்ட் பொடியோட பால் நல்லா மிக்ஸ் ஆகும். அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம மிதமான தீயில் வச்சுக்கிட்டு கஸ்டர்ட் பொடியையும் பாலையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் அந்த ஒரு திக்னஸ் பதம் வரும். தீ லைட் தீயிலே வச்சுக்கோங்க, ஜாஸ்தி ஃப்ளேம் வைக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கட்டி பதம் வரும். அந்த கட்டி பதம் வர வரையும் நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சரிங்களா? இந்த மாதிரி கட்டி பதம் வந்தோடனே அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சோடனே உங்களுக்கு கலர் மாறும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பண்ணது கலர் மாறிடுச்சு. ஸோ அந்த நல்ல எல்லோவிஷ் கலராக வரும், மேங்கோ கலராட்டு. ஸோ இப்போ இதை ஆறுறதை எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்கணும். 10-15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமாட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க பழங்களை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். மாதுளப்பழம், அதுக்கப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறமா ஆப்பிள் பழம், அப்புறம் பேரித்தம்பழம். இது எல்லா பழங்களையும் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் நம்ம சீனி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பால் காய்ச்சும் போதே நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டோம். ஸோ அதனால் திரும்ப சர்க்கரை போட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேங்கோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு மேங்கோட ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக கிடைக்கும். பார்த்தீங்களா கலர் எவ்வளோ கலராக இருக்குது. இது அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் அருமையாக ஒரு பவுலில் வச்சு அழகாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.